ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இதுவரைக்கும் 3 இயல் பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது இயல், அதாவது செல்வத்துள் எல்லாம் தலை. கல்வியை பற்றின பகுதிகள் தான் இந்த 4ஆம் இயலில் அமைந்துள்ளது. முதலாக பார்க்கக்கூடாது இந்த இயல் 4 என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாமா? பாடப்பகுதிகள் பாருங்கள், கவனி. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், உவே சாமிநாதர் அதனுடைய ஆசிரியர். இதில் வெற்றி பெற சுரதா செய்யுள் பகுதி, இடையீடு சீமணி செய்யுள் பகுதி, புறநானூறு ஔவையார் 3 செய்யுள் பகுதிகள் இருக்குது. சரிங்களா? பாதுகாப்பாய் ஒரு பயணம், அது துணைப்பாடம். பாயற்ற பழகலாம் செய்யுள் பகுதி. இப்போ நாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பண்டைய காலத்து கல்வி கூடங்கள். பார்க்கலாங்களா? பாருங்கள், உரைநடை உலகம், பண்டைய காலத்து பள்ளி கூடங்கள். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் அன்றைய கால கல்வி முறை எப்படி, திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி படித்தாங்க அந்த காலத்தில். மன்றங்கள் இருந்துச்சு, பள்ளிகள் உருவாச்சு. அடுத்தது வித்தியாரம்பம்னா என்ன, மையாடல்னா என்ன, கையெழுத்து, எழுத்தின் வடிவம், மனனப்பயிற்சி அதாவது மனப்பாடம் செய்வது, சுவடிகள், எழுத்தாணிகள், ஏடெழுதும் வழக்கம், அன்பினால் அடக்குதல், வாதம் புரிதல், ஓதற்பிரிவு, சாந்துணையும் கற்றல், பின்னுரை. ஸோ இது எல்லாம் பற்றிய விஷயங்களை தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இதனுடைய ஆசிரியர் உவே சா. இப்பாடப்பகுதி உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இது உயிர் மீட்சி அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவே சாமிநாதன், உவேசானா சாமிநாதன், உவே சா, உவே சாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. நம்ம சின்ன படிச்சிருக்கிற இல்லையா, உவேசா தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவே சா. தமிழ் தாத்தா என அழைக்கப்பெற்ற உவேசா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர், மகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஜனம், தாசிநாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர். அவர் பெற்றுள்ள பட்டங்கள் இதெல்லாம். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியராக பணியாற்றியவர். யார்? உவேசா. 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். எந்த ஆண்டு? 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. எங்கே அவருடைய உருவச்சிலையானது எங்கே இருக்குதுன்னா, சென்னை மாநில கல்லூரியில் எதை நோக்கி? வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் உவேசா நூலகம் அமைந்துள்ளது. சென்னையில் இவரோட பெயரில் ஒரு நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளது. சரி, இது இந்த பாடப்பகுதிக்கு போகலாங்களா? பாருங்கள், நுழைமுன் பகுதியும் பார்த்துடலாம். கல்வி முறை தான் எப்படி இருந்துச்சு, முதல்ல ஆசிரியர் சொல்லி தந்தது எப்படி அடுத்தது கல்வி நிலை இந்த அளவுக்கு வந்துச்சு. ஸோ அப்படிங்கிற பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் இல்லையா? முதல்ல மாணவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த கற்பிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் படித்தாங்க. அங்கே ஆசிரியர் மண்ணில் எழுதும்போது திரும்ப அதன் மேலே எழுதி பழகினாங்க. அதற்கப்புறம் வளர்ச்சி பெற்றதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண, காகிதத்தில் தாள் வந்துச்சு, எழுத்தாணி வச்சு ஓலைகள் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் வளர புத்தகங்கள் வந்துச்சு, அச்சிடப்பட்டன. கல்வி முறைகள் இப்போ நிறையா மாறுதல்களை பெற்று வளர்ந்துள்ளன. சரி, இப்போ இதில் கல்வினா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பண்டைய காலத்தில் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்துச்சுங்கிற நம்ம பார்க்க போகிறோம். கல்வியும் அதன் நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன. எப்படி வந்துச்சுங்கிறது இலக்கியங்களில் அப்படியே நம்மளுக்கு தடமாகவே பதிவு பெற்று நம்ம வந்த வழி எப்படிங்கிறத பதிவாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூட இந்த விளைச்சல்கள்
அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்றும் புறந்தள்ளி விடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக ஆகத்தக்கவை அப்படின்னு நினச்சாங்க. முதல்ல திண்ணை பள்ளினா அந்த அந்த அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க அமர்ந்து படிக்கக்கூடிய இடம் திண்ணை, அதனால் அதையே திண்ணை பள்ளிக்கூடம்னு சொன்னாங்க. சரிங்க, அதையும் நம்ம புறந்தள்ளாமல் அதிலிருந்து எது தேவையோ அதை எடுத்துட்டு இன்றைய கல்விக்கேற்ற உரமாக அது ஆகத்தக்கவையாகும். சரி, அடுத்து பாருங்கள். சென்னை புரசைவாக்கம் சரியம் சிடி முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதற் சொற்பொழிவாக 20/7/1936 நிகழ்த்தப்பட்டு 16/8/1936 சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான ஒரு கட்டுரை தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்களா? காலநிலை மாறுபாடு அடைய அடைய ஜனங்களுடைய பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றன. உண்மையான விஷயம். இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பழைய காலத்து பாடசாலைகளில் பழைய காலத்தில் பாடசாலைகளில் வழங்கி வந்த முறைகளோ வேறு வகை. அங்கே படித்த வகை வேறு, சொல்லி கொடுத்த முறைகள் வேறு, இப்போ இருக்கக்கூடிய முறைகள் வேறு. ஸோ அதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி சொல்லி தந்தாங்க, இப்போ எப்படி இருக்குங்கிறது முற்றிலும் வேறுபட்டதாகத்தான் இருக்கிறது. முறைகளோ வேறு வகை. நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு? நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயரினுடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. யார் சொல்லித்தாராங்களோ அவங்கள அந்த ஆசிரியர்கிட்ட நம்ம என்னன்னு சொன்னோம்? உபாத்தியாயர் அப்படின்னு சொன்னோம். அவருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. அதை குருகுலம் என்றும் சொல்வார்கள். கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர். கணக்காயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது யார் சொல்லித்தராங்களோ அந்த ஆசிரியரத்தை நம்ம கணக்காயர்னு சொல்கிறோம். கணக்கு என்பது அந்த நூலின் பெயர். அதுக்கடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும் மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் பா. சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 வருடங்கள் படித்திருக்கிறார். அவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 வருடம் படித்திருக்கிறார். வரலாற்றாய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா. ராஜமாணிக்கனார் மௌனகுருவிடம் படித்திருக்கிறார். நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார். சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்குரைஞரும் தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுர திண்ணை பள்ளிக்கூடத்திலும், சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியிலும், மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வா. சுபமாணிக்கம் மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் படித்தனர். இவங்கெல்லாம் எங்கெங்கே திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. பேராசிரியர் ஆ.க. பெருமாள். இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை. திரும்ப பாருங்கள், இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வீட்டு முன்னாடி உட்காந்து ஓலைச்சுவடியை வச்சு எழுதுறதும் படிக்கிற முறையும் சொல்லித்தந்து. இது குருகுலம். இதில் பாருங்கள், அடுத்தது மன்றங்கள் எப்படி வந்துச்சு? ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினடியே மேடையொன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர். அந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய மேடையை என்னன்னு சொல்லுவாங்க? மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர். மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே. அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியதென்று தோன்றுகிறது. அந்த மன்றம் அந்த மரத்தடியில் உட்காந்து அந்த மேடை இருந்தது. அந்த மேடை அதுக்கடுத்தது மன்றமாக மாறிச்சு. அந்த மன்றம் மறுபடியும் என்னவா மாறிச்சு? திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது. இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணவர்கள் கல்வி கற்றனர். இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடி கொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குகிறோம். நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்க விடுவது போல பள்ளிக்கூடங்களில், அதாவது மண்பானை இருக்கு இல்லையா, சட்டியிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்க்கிறோம். இப்போ இன்றைய நிலை இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பள்ளிகள்
எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாரு. மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. மரத்தடியில் இருந்தாங்க, அடுத்தது குடிசைக்கு போனாங்க. பல இடங்களிலே மடங்களில் மாடசாலைகள் உண்டாயின. பள்ளி என்னும் சொல் சைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டுமே ஒன்றாகவே கருதப்பட்டமையின் பள்ளி என்னும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியதென்றும் தோன்றுகின்றது. சரி, அதனால தான் பள்ளிங்கிற பெயர் வழங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தெரிந்து தெளிவோம்ல பாரு. வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். வித்யாயபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. வாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். அடுத்தது அசாராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. கீழ்வாய் இலக்கம் அப்படின்னா பின்னை எண்ணின் கீழ்த்தொகை. இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. கீழ்வாய் இலக்கம் என்பதன் பொருள் என்ன? பின்னை எண்ணின் கீழ்த்தொகை. மேல்வாய் இலக்கம் பின்னை எண்ணின் மேல்தொகை. மேல்னா மேல்தொகை, கீழ்னா கீழ்த்தொகை. அது எதில்? பின்னை எண்ணின் கீழ்த்தொகை, இது பின்னை எண்ணின் மேல்தொகை. குழிமாற்று. குழிமாற்றுனா பெருக்கல் வாய்பாடு. குழிமாற்றுனா என்ன? பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாள பத்திரம் என்ன? தாழை மடல். நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர். சரிங்களா, இதை தெரிஞ்சுக்குவோம். இது சில இடங்கள்ல இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. வித்யாரம்பம்னா என்ன? முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். அந்த 5 வயசான உடனே அம்மாவும் அப்பாவும் போய் தன் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் ஒப்படைச்சிட்டு வராங்க, அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்பெறும். அவங்க கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறதையே என்ன பண்ணுவாங்க? பெரிய விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஏட்டின் மீது மஞ்சள் பூசி பூஜித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள். அந்த படிக்கூடிய ஏட்டில் மஞ்சள் பூசி அதை வாசிக்க சொல்லி சொல்வார்கள். உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லி கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். கூடவே என்ன பண்ணணும்? சொல்லணும். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவார்கள். உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. சட்டாம்பிள்ளைனா கிளாஸ் லீடர். சட்டாம்பிள்ளை வைப்பதுண்டு. அடுத்தது இதுலேயே என்ன பார்க்குறோன்னா மையாடல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னது மையாடல்னா என்னென்னு பார்க்குறோம். சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்கான, அதாவது செவ்வனேனா சிறந்த முறையில் நம்மளுக்கு பார்த்தா ஈஸியாக தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, மாவிலை கறி, தர்ப்பைக்கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள். அந்த எழுத்துக்கள் நல்லா தெரியறதுக்காக இதெல்லாம் கலந்து செஞ்ச ஒரு மை கருப்பாக இருக்கு இல்லையா, அதைய தடவுவார்கள். அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும். இங்கனம் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அசாராபியாசத்தை மையாடல் விழா என்று சொல்வார்கள். அந்த தொடங்கினால நம்ம என்னன்னு சொல்கிறாங்க? மையாடல் என்று சொல்வார்கள். அதுக்கு ஒரு மையாடல் விழா என்று பெயர் வந்தது. அடுத்து பாரு. ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி. அந்த இப்போ என்ன சொன்னாங்க? திருமணமாக அந்த என்னென்னாலான சேர்ந்த மைகளை எல்லாம் இட்டு கலக்கி அந்த இதில் சுவடிகளில் தடவி அதை படிப்பாங்க இல்லையா, அதைத்தான் இங்கே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கலைகள் என்பது சிந்தாமணியில் சொல்லப்பட்டது. அடுத்து பாரு. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். நாம் தமிழ் விடுத்தூதில் சொல்லியிருக்காங்க. பிள்ளைகள் முதலில் நாம் மஞ்சளில் அந்த ஓலைச்சுவடியை குளிப்பாட்டி அதுக்கு மையிட்டு அறம்பொருள் இன்பங்கிற முப்பாலையும் சேர்த்து அந்த அளவுக்கு புகட்டிக்கக்கூடிய தன்மையுடையதான் இந்த தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் விடுத்தூதில் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கிறோம். சரியா? பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள். அதனால் அவர்களுடைய என்னாகுது? அவர்களினுடைய கையெழுத்து, அதாவது எழுத்துகள் வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். முதல்ல மண்ணில் எழுதி பழகிறாங்க, வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் விளம்புவார்கள். பிறகு தாமே எழுதி பழகுவார்கள். ப்ராக்டிஸ். முதல்ல அந்த எழுத்தை போட்டுவிட்டு ஆசிரியர் போட்டுவிட்டு அதுக்கு மேலே அந்த பிள்ளைகள் விளம்புவார்கள். பிறகு தானே எழுதி பழகுவார்கள்.
கையெழுத்து கொம்பு சுழி கோணாமல் கொண்ட பந்தி சாயாமல் அம்புபோல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மையுண்டு. அதாவது நம்ம ஒட்ட கொம்பு போடுவோம் இல்லையா, சுழி ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு, அது கோணாமல் நல்லா போட்டு கரெக்டாக துணைக்கால் எங்கே இடணும், கொண்ட பந்தி சாயாமல் அம்புபோல் கால்கள் அசையாமல், கால்கள் துணைக்கால் இடும்போது அது நீட்டாக போடணும். அப்படி இருந்து அசையாமல் தம்பி எழுதினால் நன்மையுண்டு என்று வரும் பழைய வெண்பா ஒன்று உண்டு. எழுத்துக்கள் ஒன்றோடொன்று படாமல் வரி கோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். ஒன்றோடொன்று என்னாகாது, படாமல், இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து முட்டாமல் எழுதுனாங்க. வரி கோணாமல், நாம் இங்கே ஆரம்பித்து அங்கே போகும், அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிற பழக்கம் வந்துச்சு. பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். பழைய ஏட்டுச்சுவடிகளை பார்த்தால் இது விளங்கும். எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். எழுத்தின் வடிவம், இப்போ கையெழுத்து பார்த்துட்டோம், அடுத்தது அது எழுத்தினுடைய வடிவம். எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வந்தன. புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரியெழுத்தின் உறுப்புகளாகும். பெரியோர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல 100 வருஷங்களாகியும் வழக்கத்தில் பெரிய மாறுபாடுகள் ஏற்படவில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபட்டதோ தவிர அந்த எழுத்து புள்ளி வைக்கிறது, காற்புள்ளி இடுறது, கொம்பு போடுறது எந்த ஒன்றுமே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. சரிங்களா? அடுத்தது மனன பயிற்சினா என்ன? நாம் மனப்பாடம் செய்வது, நாம் ஒரு செய்யுளை மனப்பாடம் பண்ணுறது. ஸோ அதை பற்றி இப்போ இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அக்காலத்து பாடமுறைக்கு இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாக இருக்கும். கணிதத்தில் கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம் நாம் அங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ பின்ன எண்களின் மேல்வாய் இலக்கம், பின்ன எண்களின் கீழ்வாய் இலக்கம், இது எல்லாம் குழிமாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகளும் பெருக்கல் வாய்ப்பாடு, இது எல்லாமே பாடமாக வேண்டும். தலைகீழ் பாடம் என்று சொல்வதை அம்முறையில் காணலாம். தலைகீழாக சொல்லணும். டேபிள்ஸை நம்ம எப்படி சொல்லணும்? தலைகீழாக சொல்லணும். மேலே பார்த்தீங்கன்னா 20லேருந்து 1லேருந்து கீழே 20 வரைக்கும் சொல்லணும். 20லேருந்து மேலே 1 வரைக்கும் தலைகீழாக சொல்கிற அந்த பழக்கமும் இருந்தது. சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தமை அவர்களினுடைய, அதாவது அ இ வரிசையில் அமைந்தது அவர்களினுடைய ஞாபகத்தில் அவை பதிவதன் பொருட்டே ஆகும். இப்படியே அந்தாதி முறையை கொண்டும் எதிகை மோனைகளை கொண்டும் செய்யுட்களை ஞாபகப்படுத்தி கொள்வார்கள். 2ஆம் எழுத்து ஒன்றி இருப்பது, முதல் எழுத்து ஒன்றி இருப்பது, இதை வைத்தே அவர்கள் ஞாபகப்படுத்தி கொள்வார்கள். பள்ளிக்கூட பிள்ளைகள் தமக்கு தெரிந்த பாடங்களை அடிக்கடி சிந்தித்து வருவார்கள். பலர் ஒருங்கு கூடி கேள்விகள் கேட்டு விடை கூறியும் கற்று வருவார்கள். இதனால் அவர்களுடைய கல்வி எந்த வேலையிலும் தடையின்றி பயன்பட்டது. ஸோ கம்பைன் ஸ்டடி கண்டிப்பாக பண்ணணும். இந்த கம்பைன் ஸ்டடி பண்ணுறதன் மூலம் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சதை அவள் சொல்லும்போது கற்றுக்கலாம். ஒருத்தர் சொல்லி இன்னொரு கற்றுக்கிறதும் ஈஸி. ஸோ அதுவும் ஒரு நல்ல முறை தான். கற்பிக்கப்பட்ட நூல்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் பார்த்துட்டு கீழே போய்க்கலாம். கதை பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை பட்டியலிடுகின்றன. இவை பெரும்பாலும் நீதி நூல்கள். என்னென்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவர்களுக்கு மதிப்பிருந்தது. வியாபாரம் செய்வதற்கு, கோவிலில் பணி செய்வதற்கும் ஏற்றவாறு அமைத்த கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை கதைப்பாடல்கள் குறிப்பிடுகின்றன. மந்திரம் சொல்லும்போது கோயிலில் வியாபாரம் செய்வதற்கு டக்குன்னு கணக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? கோயிலில் பணிபுரினா மந்திரத்தை கரெக்டாக சொல்லணும். ஸோ இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அது கதைப்பாடல்கள் குறிப்பிடப்படுகின்றன. கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாய மனப்பாடம் செய்ய வேண்டும். இதற்காக பிரபவாதி சுவடி என்ற புத்தகம் கூட இருந்து, இப்போ நம்ம எப்படி எண் சுவடி படிக்கிறோம் அதே மாதிரி அது டேபிள்ஸ் இருக்கிறதுக்கு எண் சுவடி பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி பிரபவாதி சுவடி என்ற புத்தகம் கூட இருந்தது. பேராசிரியர் அக்கா பெருமாள் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை, இதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சுவடிகள். இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து தருவார். நம்ம ஓலைச்சுவடி பார்த்துக்கலாம், பனை ஓலையை வெட்டி ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு ஹோல் போட்டு கயிறு கோத்து தருவார். சரியா? ஒரு துளையிடுவதும் 2 துளையிடுவதும் உண்டு. மற்ற பிள்ளைகள் தாங்களே செய்து கொள்வார்கள். ஒருத்தர் செய்யறதை பார்த்தா மற்றவங்க தாங்களே செய்து கொள்வார்கள்.
பனையோடு சீதாள பத்திரம் முதலியவற்றில் எழுதுவது வழக்கம். மேலே சட்டமாக பனை மட்டையின் காம்பை நறுக்கி கோர்ப்பார்கள். மரச்சட்டங்களையும் அமைப்பார்கள். செப்பு தகட்டாலும் சட்டஞ்செய்து கோர்ப்பார்கள். அந்த சட்டங்களின் மேல் வர்ண மையினால் பல வகையான சித்திரங்கள் எழுதுவதுண்டு. இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை வந்து செருகி கட்டுவார்கள். அதற்கு நாராசம் என்று பெயர். நாராசம் என்று பெயர். சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலையில் தடையாக பனையோலையை ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். ஏன்னா அது விட்டு வெளியில் வராத அளவுக்கு. அதற்கு கிளிமூக்கு என்று பெயர். இப்போது அச்சு புத்தகங்கள் அளவில் எவ்வளவு வேறுபாடுகள் உண்டோ அவ்வளவு பனையோலை சுவடிகளிலும் உண்டு. டிஃபரன்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. எழுத்தாணி நம்ம எழுதணும் இல்லையா, எழுத்தாணி. ஓலையில் எழுதாம் பேனா, அப்போ எழுத்தாணி வச்சு எழுதுகிறாங்க. ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் உண்டு. எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு. மடக்கெழுத்தாணின்னு சொல்லுவாங்க. வாரெழுத்தாணின்னு சொல்லுவாங்க. குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகளாகும். திரும்ப கவனி. ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் உண்டு. எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு. மடக்கெழுத்தாணின்னு சொல்கிறாங்க. வாரெழுத்தாணின்னு சொல்கிறாங்க. குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகளாகும். இது ஒரு 2 மார்க்லையும் கேட்கலாம். எழுத்தாணியின் வகைகள் என்னென்ன? ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனாக்கத்தி என்ற பெயர் வந்ததென்று தோற்றுகின்றது. ஒரு பக்கத்தில் 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் உள்ள மடக்கெழுத்தாணிகளும் இருந்தன. ஏடெழுதும் வழக்கம். அந்த பனையோலையில் அந்த அச்சாணி எழுத்தாணி கொண்டு எழுதுவாங்க இல்லையா, அதைத்தான் ஏடுன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துகளாக 20-30 வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன. நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுதுவதை போன்ற வேகத்தோடே ஏட்டில் எழுதுவதுண்டு. மாணாக்கர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டும் என்று ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதை போல் எழுதி வர சொல்வார்கள். இதற்கு சட்டம் என்று பெயர். அவங்க சொன்னதை திரும்பவும் நாம் ரிப்பீட் பண்ணி எழுதிட்டு போகிறது சட்டம் என்று பெயர். சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர். அதை வச்சு அந்த வைப்பதற்கும் அதை எடுத்து செல்வதற்கு என்னென்ன யூஸ் பண்ணுமோ அந்த கருவிக்கெல்லாம் பெயர் தூக்கு என்று பெயர். அதனை அசை என்றும் சொல்வதுண்டு. அன்பினால் அடக்குதல். எப்படி அடக்குறாங்கன்னு பாரு. முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் இல்லை. ஆசிரியர்கள் மாணவர்களை அன்பினால் வழிபடுத்தி வந்தார்கள். அவர்கள்பால் இருந்த மரியாதை மாணவர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. பிழைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர். தெரிஞ்சும் அவங்க என்ன பண்ணலை, ஆசிரியருக்கு மதிப்பு கொடுத்து அவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு மாணவர்கள் கல்வி கற்றார்கள். இப்போது கல்வி முறை வேறுபடுகிறது. சரிங்களா? அடுத்து வாதம் புரிதல். கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. மிகச்சிறந்த நூற்பயிற்சியுடையவர்கள் அரசவையில் வாது புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுவார்கள். நான் சொல்வது சரி அப்படின்னு சொல்லி வாதம் புரிகிறாங்க. அப்போ அதை யாருடைய கருத்து சரியானது அதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ பாருங்க, நிலைநாட்டுவார். அவங்க திறமையை இந்த இடத்துல நிலைநாட்டுவார். அதன் பொருட்டு அவர்கள் கொடி கட்டி இருப்பர் என்று மதுரை காஞ்சி முதலிய நூல்களால் அறிகிறோம். இந்த வாதம் புரியும் பழக்கம் பாடசாலையில் இருந்தே வளர்ச்சியுற்று வந்தது. பள்ளிக்கூடத்தில் மாணாக்கன் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு என்று முடிக்கின்றது. ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களே முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சியுற்றன. சந்தேகத்தில் ஆச்சரியமா சொல்ற விஷயங்களே அப்புறம் வாதமாச்சு. வினாதல், வினாயவை, விடுத்தல் என்றிவை கடனா கொளினோ மடனனி இகக்கும். கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த வினாவுக்கு விடை தெளிதல். என்ன வினா கேட்டாங்களோ அந்த வினாதல், வினாயவை, விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனனி இகக்கும். நன்னூலில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லி அந்த பதில் சரியா தவறா அப்படிங்கிறது வாதம் புரிவது. அடுத்தது இப்படி வளர்ச்சியுற்றன என்று முடிக்கின்றது. அதாவது திரும்ப கவனி,
பள்ளிக்கூடத்தில் மாணாக்கன் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றைச் சொல்லிவிட்டு இந்த நன்னூல் வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடநனி இகக்கும் என்று முடிக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிக்கின்றது. எப்படி சொன்னாங்க? வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடநனி இகக்கும் என்று முடிக்கின்றது. ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களே முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சியுறுகின்றன. அதுக்கப்புறம் அது வாதங்களாக வளர்ச்சியுறுகின்றது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாந்துணையும் கற்றல். சாந்துணையும் கற்றல் பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு நில்லாமல் வாழ்நாள் முழுவதும் நம் நாட்டார் படித்து வந்தார்கள். என் ஒருவன் சாந்தினையும் கல்லாதவாறு என்ற திருக்குறளினால் திருவள்ளுவர் ஒருவன் இறக்குமளவும் படிக்க வேண்டும் என்பதை விதிக்கின்றார். பள்ளிக்கூடத்திலிருந்து கற்கும் காலம் கடந்த பின்னர் பழைய காலத்தவர்கள் பின்பு எங்கெங்கே கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்தார்களோ அங்கங்கே சென்று அவர்களிடம் தாம் முன்பு கற்றவற்றை கல்லாதவற்றை கற்று படிக்காதையெல்லாம் போய் படித்து வந்தார்கள். சரிங்களா? அதைத்தான் சாந்துணையும் கற்றார். படித்ததோடு நிற்காம திரும்பவும் தன்னோட இறுதி மூச்சு இருக்கும் வரைக்கும் தெரியாதவற்றை தெரிஞ்சுட்டு வர்றதுக்கு போய் படிச்சுட்டு வராங்க. பல பற்றங்கள் பெற்று வருகிறார்கள். அதுக்கு பின்னாடி பாரு, ஒரு தெரியுமா பகுதி மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தலாம். மாணாக்கர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும்போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்வதற்காக, அதாவது அதிகம் கூட்டுவதற்காக ஒவ்வொருவருக்கும் பூ, மிருகம், பட்சி, ஊர் இவற்றின் பெயர்கள் வகைகளுக்கு ஒவ்வொன்றை உபாத்தியாயர் சொல்லி அனுப்புவார். அந்த பெயர்களை மறுநாள் மறவாமல் சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகளின் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். முதலில் வருபவனே வேத்தான் என்று சொல்வார்கள். யார் ஸ்கூலுக்கு முதல்ல வராங்களோ அவர்கள்தான் வேத்தான் என்று சொல்வார்கள். மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமையுடையவன் என்பது அதன் பொருள். அதாவது எல்லா முறையிலும் சிறந்து இருக்கக்கூடிய, அதனால் அவர்களைத்தான் நாம் வேத்தான்னு சொல்கிறோம். தனிப்பெருமை உடையவன் என்பது அதன் பொருள். எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் இருக்காது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது. அதனால் நம்மளுக்கு எந்த திறமை இல்லைன்னு நான் முடிவு பண்ணிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு மணல்தான் ஸ்லேட்டின் நிலையில் இருந்தது. பனையேடு தான் புத்தகம், எழுத்தாணியே பேனா. நம்ம இப்போ பேனா, புத்தகம், ஸ்லேட்டு நாம் இப்போ ரொம்ப டெக்னாலஜி மாதிரி ஸ்மார்ட் போர்ட்லேருந்து என்னென்ன போர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ மணல் தான் ஸ்லேட்டு நிலையில் இருந்தது, பனையேடு தான் புத்தகம், எழுத்தாணி தான் பேனா. சரிங்களா? இப்போ ஓதர் பிரிவுனா என்னன்னு பார்க்கலாம். இல்லறம் நடத்தும் காலத்திற்கூட வேற்று நாட்டுக்கு சென்று அங்கங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்து வென்றும் தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள். தப்பு கிடையாது, தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுவிடக்கூடாது. போய் தப்பாக இருந்தாலும் செஞ்சு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்துக்கிறோம். தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்கனம் பிரியும் காலம் இப்படி பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா, திருமணமானவர்கள் இங்கே விட்டுட்டு இப்படி வாதம் புரிந்து அங்கேயும் போய் நிலைநாட்டிட்டு வருவது ஓதர் பிரிவு எனப்படும். இது ஒரு 2 மார்க்கில் வரும். பிரியும் காலம் ஓதர் பிரிவு என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கு 3 வருஷ கால எல்லை என்று அந்நூல் விதிக்கின்றது. இந்த ஓதர் பிரிவுக்குரிய காலம் 3 வருட காலம். இவ்வாறே தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து படித்து சென்ற பண்டிதர்கள் பலர். தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் கற்றுச் சென்றார்கள் என்னும் செய்தியொன்றும் முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசன ஒன்றால் தெரிவிக்கின்றது. அந்த சாசனத்தில் சொல்லியிருக்காங்க. திருவாவடுதுறை மடம், தருமபுரம் மடம் முதலியன பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்தன. அடுத்து பாருங்க, இப்படியே பாலர்களுக்குரிய பள்ளிக்கூடங்கள் முதல் பழுத்த கிழவர்கள் இருந்து கற்கும் பள்ளிக்கூடங்கள் வரையில்
பல பாடசாலைகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தன. தமிழ்ச்சங்கம் என்று சொல்லப்படுவனவும் ஒரு வகை ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்களே அல்லவா. சரி, அடுத்து பாருங்க. பின்னுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, காலத்தின் வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்களை மாற்றி அமைத்து விட்டாலும் அவற்றால் உண்டான நற்பயன்களையும் அவற்றிற்படித்த பேரறிஞர்கள் நமக்கு ஈட்டி வைத்துள்ள சொற்செல்வத்தையும் நினைக்கும் போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகின்றது. அக்காலத்து முறைகளே மீளாவிடினும் அப்பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளை ஏனும் நாம் அறிந்து கொண்டு வாழ முயலுவோமாக. அதைவே நம்ம ஃபாலோ பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, அப்பள்ளிக்கூட முறைகளை அறிந்து நாமளும் முதல்ல ஆசிரியருக்கு அடிபணிந்து இருந்தார்கள். அடிபணிந்து ஒழுக்கமான முறையில் இருந்தார்கள். அன்பால் வழிகாட்டி செஞ்சார்கள். சொன்னதை செய்யக்கூடிய மாணவர்கள் இருந்தார்கள். தற்போதைய நிலைகளில் இல்லை. இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும், முயற்சி செய்து ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை தயவு செய்து காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்போ என்ன, அப்பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளையேனும் நாம் என்ன பண்ணலாம், தெரிஞ்சுட்டு வாழ முயலுவோமாக. சரிங்களா. இப்போ இந்த கல்வி முறைனா என்ன, பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறதுல என்னென்ன பார்த்தோன்னு ஒன்று ரீகால் பண்ணிடலாமா. கற்பிக்கப்பட்ட நூல்கள், எழுத்து முறை, கையெழுத்து என்னென்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாம் இன்னொருக்க பார்த்துடலாம். சரிங்களா. என்ன பார்த்தோம், திண்ணை பள்ளிக்கூடம் படித்தவங்க யார் யார் படித்தாங்கங்கிற பார்த்தோம். மன்றங்கள்னா என்னன்னு பார்த்தோம். முதல்ல என்னென்னு பார்த்தோம், மன்றங்கள் பார்த்தோம். ஒரு நிமிஷம். மன்றங்கள் பார்த்தோம். அதுக்கடுத்தது வித்யாரம்பம்னா என்னன்னு பார்த்தோம், பள்ளிகள் பார்த்தோம். அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம், இங்கே கீழே வாங்க, வித்யாரம்பம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது கீழே வாங்க, மையாடல்னா என்னன்னு பார்த்தோம். அதற்கடுத்தது என்ன பார்த்தோம், இந்த சைடில் வாங்க, கையெழுத்துனா என்னன்னு பார்த்தோம். எழுத்தின் வடிவம் பார்த்தோம். மனன பயிற்சிகள்னால் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது சுவடிகள் பார்த்தோம் இல்லைங்களா. மனன பயிற்சிக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், சுவடிகள் பார்த்தோம். சுவடிகளுக்கு அப்புறம் எழுத்தாணிகள் பார்த்தோம். எழுத்தாணிகளுக்கு அப்புறம் ஏடெழுதும் வழக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அப்புறம் கற்பிக்கும் முறை எப்படி இருந்துச்சு, மாணவர்களை ஆசிரியர்கள் அன்பினால் அடக்குதல் முறை, அன்பினால் அடக்குதல்ங்கிறத பார்த்தோம். வாதம் புரிதல், தாம் தெரிந்தவற்றை கல்வியில் வாதம் செய்து அவர்களுடைய தனித்தன்மையை எப்படி நிரூபித்தார்கள்னு பார்த்தோம். வாதம் புரிதல். சாந்துணையும் கற்றல், அதாவது தமக்கு தெரிந்தவற்றை பயின்றதோடு நில்லாமல் வாழ்நாள் முழுவதும் போய் படித்து, பழைய காலத்தவர்கள் பின் எங்கெங்கோ கலைகள் கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்னு பார்த்து, எங்கெங்கே இருக்கிறாங்க பார்த்து அங்கெல்லாம் சென்று அவர்களுடன் தெரியாதவற்றையெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தாங்க. அதைத்தான் சாந்துணையும் கற்றல்னு பார்த்தோம். ஓதற் பிரிவினை என்னென்னா, இல்லறம் நடத்துகிற காலத்திலையும் கூட வேற்று நாட்டுக்கு போய் அங்கே 3 வருட காலங்கள் தங்கி அங்கே தான் கற்ற கல்வியை வாதம் பிரிந்து அதில் தன் திறமையை வெளிக்காட்டினார்கள். தெரியாதவற்றை தெரிந்து வந்தார்கள். வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி. ஓதற் பிரிவும் பார்த்தோம். அடுத்தது பின்னுரைவுனா என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் கூறிய இந்த வழிமுறைகளை அடிப்படையை வச்சுட்டாவது நாம் என்ன பண்ணுவோம், அதை அடிப்படையாக கொண்டு அந்த உண்மையை நாமளும் கடைபிடித்து நல்ல முறையில் கல்வி கற்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். சரிங்களா. நீங்களும் இதையோ ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். ஸோ அப்போ தான் பொருள் விளங்கும். நன்றி.